ஹாய் காய்ஸ், சிக்கன் மெஜஸ்டிக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் மெஜஸ்டிக் செய்கிறதுக்கு சிக்கன் பிரெஸ்ட் போன்லெஸ் பீஸாக வாங்கிட்டு நல்லா ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், எக். நீங்கள் எக் வந்து யோக்கோட சேர்க்குறீங்கன்னா 1 எக் போதும். நான் யோக் இல்லாமல் சேர்த்துருக்கேன், அதனால் 2 எக்ஸாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் யோக்கோட கூட சேர்த்துக்கலாம், இல்லாமல் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். இது வந்து நான் 200 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனுக்கு தான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது போட்டுக்கோங்க, பெப்பர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டு அதை நல்லா மேரினேட் பண்ணுங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ். அப்போ தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஒன்ஸ் நீங்கள் மேரினேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஹாட் ஆயிலில் போட்டு இதை நல்லா வந்து நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், இல்லை ஹாஃப் ஃப்ரை, ப்ரௌன் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இதோட சாஸ் செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயிலில் வந்து கார்லிக், சில்லி, கொரியாண்டர் லீஃப், அதுக்கப்புறமா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், கறி லீவ்ஸ், அப்புறம் ஆரிகானோ சேர்த்து நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக டர்மரிக், காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் கொரியாண்டர் போட்டு திருப்பியும் ஸ்டிர் பண்ணிக்கிட்டு கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது ஸ்டிர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக சோயா சாஸும் வாட்டரும் போட்டு அது நல்லா பாயில் ஆகட்டும். அது பாயில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா அது வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிற வரைக்கும், அந்த ஃபில்லிங்ஸ் எல்லாமே ஜூஸி ஆகிற வரைக்கும் நீங்கள் சிக்கனும் அந்த ஃபில்லிங்ஸும் நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சாட்டே பண்ணதுக்கப்புறம் அதை சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கதை இங்கே முடியுது. நெக்ஸ்ட் vlogல நாளைக்கு பார்க்கலாம். பாய்.